மக்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மனசுல வன்மத்தை அவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க. இந்த வாரத்தோட ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவான் சௌந்தர்யா செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு கூடவே இருக்கணும், ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுப்பாங்க. அது பார்க்கறது ஓகேவாக இருக்கும். பட் இந்த டைம் பிக் பாஸ் டீம் ஒரு மோசமான டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க 2 பேர்த்தையும் நடுவில் உட்கார வச்சு உங்கள் மனசில் தோன்றதை பாரபட்சம் பார்க்காம விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. பட் கண்டஸ்டன்ஸ் எப்படி புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, பாரபட்சம் இல்லையே மனசுக்கு அதை கழுவி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சாங்க போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க. சௌந்தர்யாவை சொல்லும்போது கூட அவங்களோட ஆட்டிடியூடுக்கு அதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சிவாவை சொல்லும்போது தான் அது ரொம்பவே பாவமாக இருந்தது. பனிஷ்மெண்ட், எந்தவித பாரபட்சம் இல்லாமல் விமர்சனத்தை கூற வேண்டும். ஃபர்ஸ்ட் சாட்சினா கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் ஏதோ பண்ணணும்னு நினச்சி பண்ணுறீங்க, பட் அது ரொம்ப மொக்கையாக இருக்குது, எனக்கு கேவலமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வசனியுமே கூட வந்து நீங்கள் எது க்யூட் நினச்சி பண்ணுறீங்க, அது எங்களாலேயே பார்க்க சகிக்கல, பட் மக்கள் எப்படி பார்க்க சகிப்பாங்க, இனிமேட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. பட் இதுக்கு மேலாம் கொஞ்சம் மோசமாக இறங்கி அடிச்சாங்க. ஏதோ பண்ணணும்னுக்காக பண்றதெல்லாம் மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்கு. நீங்க கியூட்னு நினைச்சு ஏதோ பண்றீங்க, சுத்தமா சைக்கிள் இதெல்லாம் பண்ணாதீங்க. பர்சனலாக கொண்டு போனாங்க. நீங்கள் ஒரு சில கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணீங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. பட் நீங்கள் அதுவாக மட்டும்தான் தெரிஞ்சீங்களே தவிர சிவாவா எங்களுக்கு எங்கேயுமே தெரியவே கிடையாது. நீங்கள் உங்கள் பர்சனல் கேரக்டர்ஸோ இல்லை உங்கள் திறமையோ நீங்கள் எங்கேயும் காமிக்க கிடையாது. ஸோ எங்களுக்கு நீங்கள் யார் என்னங்கிறது எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிவா பாப்பாயா பார்க்க முடிஞ்சது, பல்வேறு கேரக்டர்ஸா பார்க்க முடிஞ்சது, ஆனா சிவாவா பார்க்க முடியல. அப்புறம் தர்ஷிகா வந்தாங்க. அவங்க எப்படியும் 1 or 2 வீக்ஸ் நம்ம வெளியே போயிடும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க போல இருக்குது. பார்க்குறீங்க மோசம் வைக்கிற மாதிரி வேறு பேசிட்டாங்க. அவங்க சிவாவை பார்த்து உங்களுக்கு ரோஷம் என்னன்னே தெரியாதா, சாப்பாடில் உப்பு போட்டு சாப்பிடுங்க, அப்பேச்சும் கொஞ்சம் ரோஷம் வளரும், அப்படி உப்பு இல்லைனா சொல்லுங்க, எங்கள் சைடு உப்பு தரோம், கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்பேச்சும் ரோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாலாம் பேசிட்டாங்க. அதுவும் அவங்க ஒரு பேச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமாக பேசுனதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லை. ரோஷோன்றது உங்க டிக்ஷனரியில எங்க இருக்குன்னே தெரியல. எங்க வீட்டு உப்பையும் சேர்த்து தர்றேன், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.